இந்த வீடியோல கூகுள் ஃபார்ம் யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி ஆன்லைன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணலான்றதை பார்க்க போறோம். கூகுள் ஓபன் பண்ணிட்டு அதுல கூகுள் ஃபார்ம் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகும். அதை கிளிக் பண்ணி உள்ள இருக்கக்கூடிய இந்த பர்சனல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதுல blank பேஜ் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இப்படி ஒரு பேஜ் ஓபன் ஆனதும் டாப் ரைட் சைடில் செட்டிங்ஸ் போங்க. அதில் இருக்கக்கூடிய இந்த ஜென்ரல் செட்டிங் கலெக்ட் இமெயில்ஸ் நான் பண்ணுறதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ரெஸ்பான்ஸில் ஆல்வேஸ் and limit 1 per response and see summary. Next presentation போங்க, show progress bar and shuffle question if required, அதையும் நீங்கள் கொடுத்துக்கோங்க வேணும் அப்படின்னா. நெக்ஸ்ட் Quizizz, இதில் எப்பயுமே ஆஃபில் இருக்குது, இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ண ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் செலக்ட் ஆகி லாஸ்ட்டில் கரெக்ட் ஆன்சர்ஸ் அண்ட் பாயிண்ட் வேல்யூஸை நீங்கள் எடுத்து விட்டு சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சது. இப்போ நம்ம கண்டக்ட் பண்ண போகிறது எந்த கிளாஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிளாஸ் 10 அப்படின்றத கொடுக்குறேன் அப்படின்னா இந்த சைடில் லெஃப்ட் டாப்பில் கிளாஸ் 10 அப்படின்றத நான் கொடுத்துக்கலாம். அண்ட் இப்போது கிளாஸ் 10 அண்ட் இங்கே இமெயில் ரெக்வைர்ட் அண்ட் அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம டைட்டில் கொடுத்துவோம். அதாவது ஸ்டூடெண்ட் உள்ளே என்ட்ரு ஆனதுமே நேம் கொடுத்துக்கலாம். அதாவது நேம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு நேம் வந்துடும். அண்ட் இப்போது இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா நம்ம கொஸ்டின்ஸ் ஆப்ஷன் வந்துடும். கொஸ்டின் எது பண்ண போகிறோம் அப்படின்றத இப்போ நீங்கள் 1 by 1 கொஸ்டின்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். ஆனால் நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இதில் நீங்கள் காம்ப்ரிகென்ஷன் பேசேஜ் கண்டக்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு பேசேஜ் அதாவது ஒரு செக்ஷன் தனியாக ஒவ்வொரு செக்ஷனாக கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னும் போது இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அது கீழே லாஸ்ட்டில் இதை கிளிக் பண்ணால் நமக்கு வந்து என்ன கிடச்சிரும், அன்டைட்டில் செக்ஷன் கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த அன்டைட்டில் செக்ஷனுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே இதை கிளிக் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அது வேணாம் போது அதை நீங்கள் டெலிட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த அன்டைட்டில் செக்ஷனில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் பேசேஜ் இங்கே கொண்டு வர போகிறேன். அண்ட் அன்சென்ட் பேசேஜ். ஸோ இதுதான் இப்போதைக்கு பயங்கர ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இது நிறைய பேர் தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். ஆனால் ரொம்ப ஈஸி, பயங்கர ஈஸி. இப்படி காப்பி பண்ணி இந்த இடத்துல கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுடைய என்டையர் பேசேஜ் இங்கே வந்துடும். அண்ட் அடுத்தது இது கீழே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் வேணும் இல்லையா, ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா இப்போ நமக்கு இப்படி கொஸ்டின்ஸ் கிடைக்கும். நமக்கு இப்போ இது வந்து இது ஒரு செட் ஆஃப், அதாவது ஒரு கொஸ்டின் இங்கே டைப் பண்ணிக்கலாம், இங்கே ஆப்ஷன் கொடுத்துக்கலாம், ஆட் அனதர் கொடுத்தா செகண்ட் ஆப்ஷன் கொடுக்கலாம், ஆட் அனதர் தேர்ட் ஆப்ஷன், ஆட் ஆப்ஷன். ஸோ இது மாதிரி கொடுத்து உங்களுக்கு எத்தனை ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ நான் இந்த இடத்துல ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் அந்த பழைய மாதிரி நாங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். கொஸ்டின் 1 என்னுடைய கொஸ்டின் இது தான். திரும்ப இந்த பேஜுக்கு வந்து இந்த இடத்துல நான் கொஸ்டினை பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கிறேன். டோட்டலாக நான் 4 ஆப்ஷன்ஸ் தான் கொடுக்க போகிறேன். அண்ட் ரீசன்ட் அப்டேட்டும் அதுதான். நம்மளுடைய காம்ப்ரிகென்ஷன் கொஸ்டின் சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 4 ஆப்ஷன்ஸ். அண்ட் இப்போ செகண்ட் ஆப்ஷன் நான் கொடுத்துட்றேன். அண்ட் செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டேன். அண்ட் தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் கிளிக் பண்ணியாச்சு. அண்ட் அந்த ஆப்ஷனையும் நான் இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் எடுத்துடுறேன். ரொம்ப குயிக்காக ஏன் சொல்கிறேன்னா இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணதுக்கு ஈஸி, பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அதுன்றதுனால. இப்போ ரைட் சைட் பாருங்கள், மல்டிபிள் சாய்ஸ். ஆல்ரெடி இட்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஸோ அது அப்படியே இருக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது செட்டிங்ஸ் ஷார்ட் ஆன்சர் பேராகிராஃப்னா மாற்றி வச்சுக்கோங்க. அண்ட் பெட்டர் மல்டிபிள் சாய்ஸ் கண்டக்ட் பண்ணுறது தான் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே ஈஸி. இப்போ இது கீழே வாருங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண ஆன்சர் இது ரைட்டா அப்படின்றது எதுன்றது ரைட். இப்போ ஆப்ஷன் பின்றது அந்த கேள்விக்கு ரைட்டான ஆன்சர் அப்படின்னா நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினுக்கு எத்தனை மார்க் கொடுக்கணும், இப்போ 1னா 1 மார்க் கொடுத்துக்கிறேன். ஸோ இது மாதிரி நீங்களும் பண்ணிவிடுங்க. அண்ட் ஃபைனலாக டன் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய ரெக்வயர்ட் இப்போ இதை கிளிக் பண்ணால் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட் இந்த கேள்வியை கண்டிப்பாக இட் இஸ் மஸ்ட் கம்பல்சரி கொஸ்டின் அப்படின்றதோடைய அர்த்தம். பாவம் அவன் எதாவது அட்டன் பண்ணிட்டோம் இல்லைனா விட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி ரெக்வயர்ட்னா இல்லைன்னு விட்டுருங்க. இப்போ ஒரு கொஸ்டின் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் வேணால் இந்த ப்ளஸ் சிம்பிள் பண்ணி நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சுக்க வேண்டியதுதான். ஓகே, இப்போ நம்ம என்னென்ன செஞ்சோம் அப்படின்றத நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்து இதை பார்க்கணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த ஐ சிம்பிளை கிளிக் பண்ணால் இப்படி பேஜ் வந்துடும். அண்ட் நம்மளோட மெயில் ஐடி இங்கே கொடுத்து நம்ம உள்ளே என்ட்ரு ஆக வேண்டியதுதான். raja107@gmail.com. ஸோ இது நம்மளோட மெயில். இப்போ நான் இதை கொடுத்துட்டேன். இங்கே நேம் வந்து நான் நேம் வேணுன்னா கொடுக்கலாம். சரி, அது நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன் நான், ஏன்னா அது கம்பல்சரி இல்லை. ஸோ இப்படி தான் ஸ்டூடெண்ட்டுக்கு அப்பியர் ஆகும். கிளாஸ் 10ன்றது வரும், நம்ம பண்ண இந்த பேசேஜ் வரும். இதை எடிட் பண்ணி பேசேஜ் 1 2 3ன்றது அழகாக கொடுத்துக்கோங்க. அண்ட் நம்ம பண்ண இந்த கொஸ்டின் அண்ட் வித் ஆப்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எது வேணுமோ இதை கிளிக் பண்ணி அவங்க சப்மிட் பண்ணுவாங்க. இப்போ நாம் இதோட பேக் போயிடுறோம். அங்கே பேக் பண்ண உடனே இதை நம்ம எப்படி சென்ட் உள்ளே போகிறீங்கன்னா இதுக்குள்ளே மெயில் இருக்குது. எல்லாருடைய மெயிலும் நம்ம டைப் பண்ணாக்க அதுக்கு டைம் எடுக்கும். அண்ட் பெட்டர் அது கூடவே பக்கமாகவே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அதோட லிங்க் கிடச்சிடும். அதை காப்பி பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்பிக்க வேண்டியது தான் த்ரூ மெயில் இல்லை நீங்கள் கூகுள் கிளாஸ் ரூமோ எதுவோ. ஸோ இப்படி பண்ணால் ரொம்ப ஈஸி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு குயிக்காக நீங்கள் திரும்பவும் பாருங்கள்.